முருகாசரணம். தீட்டமிலி சத்குணமிலி நற்றிரமிலி அற்புதமான செயலிலி மெய்தவமிலி நற்ஜபமிலி சொர்க்கமுமீதே இடமிலி கைகொடையிலி சொர்க்கியல்பிலி நற்றமிழ் பாட இருபதமுற்று இருவினையற்று இயல்கதியை பெறவேணு. இருபதமுற்று இருவினையற்று இயல்கதியை பெறவேணு. இருபதமுற்று இருவினையற்று இயல்கதியை பெறவேணு. இருபதமுற்று இருவினையற்று இயல்கதியை பெறவேணும். கெடுமதி உற்றிடும் அசுர கிளை மடிய பொறும்பேலா கிரண குறை பிறை அருகு அக்கிதழ் மலர் கொக்கிர கோடே படர் சடையில் பூனை நடன பரமர் தமக்கொரு பாலா. படர் சடையில் பூனை நடன பரமர் தமக்கொரு பாலா. பல வயலில் தரள நீரை பழனி மலை பெருமாளே. பல வயலில் தரள நீரை பழனி மலை பெருமாளே. இருபதமுற்று இருவினையற்று இயல்கதியை பெறவேணு. இருபதமுற்று இருவினையற்று இயல்கதியை பெறவேணு. திடமிலி சர்க்குணமிலி இயல்கதியை பெறவேணும். இயல்கதியை பெறவேணும். முருகாசரணம். அருணகிரிநாதர் திருவடிகளே சரணம். இனி இதன் விளக்கத்தை பார்ப்போம். இந்த பாடல்ல அருணகிரிநாதர் சுவாமிகள் தன்னை குறைப்படுத்தி சொல்கிறார். என்னவென்றால், எனக்கு திடமான மனதில்லை, நற்குணங்கள் இல்லை, நல்ல திறமையான இல்லை, அற்புதமான செயல்கள் செய்வதற்கு. நற்ஜெபமும் நான் செய்யவில்லை, தவமும் செய்யவில்லை. அதனால் சொர்க்கத்தில் எனக்கு இடம் கிடையாது. ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தெரியும். தங்களது இரு திருவடிகளையும் சார்ந்து நான் இருப்பேன். அதனால் இரு வினைகளும், நல்வினையும் தீவினையும் நீங்க பெற்று உயர்ந்த முக்தி வீட்டை நான் உய்யும்படி எனக்கு தந்தருளல் வேண்டும் என்று அருணகிரிநாதர் வேண்டுகிறார். இரு வினைகள் நீங்கினால் மௌன நிலைதானே இயல்பாக கிட்டும் என்பதால் இயற்கதி என்ற முக்தி பேற்றை அருணகிரிநாதர் குறிப்பிடுகிறார். இதன் மூலம் நாம் தெரிஞ்சுக்கிறது என்னவென்றால், இந்த குணமெல்லாம் பக்தி மார்க்கத்தில் போகும் பொழுது நமக்கு இருக்க வேண்டும். அருணகிரிநாதருக்கு இதெல்லாமே இருந்தது. இருந்தாலும் நமக்காக முருகப்பெருமாளிடம் வேண்டுகிறார். திடமான மனது வேண்டும், நற்குணம் வேண்டும், நல்ல திறமை வேணும். அப்போ முருகன் அருளால் அற்புதமான செயல் செய்ய முடியும். தவம் வேண்டும், நற்ஜபம் வேண்டும். இதெல்லாமே முருகன்கிட்ட போறதுக்கு நமக்கு இதெல்லாமே வேண்டும். அப்புறம் அருணகிரிநாதர் சொல்கிறார், கிரணங்கள் குறைந்துள்ள இளம் பிறையும் அருகம் புல்லையும் எலும்புகளையும் அல்லது ருத்ராட்ச மாலையையும் கொன்றை மலரையும் கொக்கின் இறகுடனே படர்ந்த சபையுள் புனைந்துள்ள நடனம் செய்கின்ற பரமருடைய ஒப்பற்ற பாலனே, அதாவது பரமசிவனுடைய பாலனே ஒரு வரியில குறிப்பிடுகிறார்.
தேவர்களை கொக்கிற்கு கொக்குருவம் கொண்டு என்று சொல்வதே தேவர்களை துன்புறுத்திய குரண்டாசுரன் என்னும் அசுரனை கொன்று அக்கொக்கின் இறகை சிவபெருமான் அணிந்தார். அதைத்தான் இங்கு குறிப்பிடுகிறார். விரிந்த சடை முடியில் சந்திரன் முதலியவற்றை தரித்துக் கொண்டிருப்பவரும் பஞ்சகிருத்திய ஆனந்த தாண்டவம் புரிபவருமாகிய சிவபெருமானுடைய ஒப்பற்ற மகனே, புதல்வனே என்று அருணகிரிநாதர் சொல்கிறார். மேலும், உன் அருளில் ஈடுபடும் உறுதி இல்லாதவன் நான், நல்ல குணங்கள் ஏதும் இல்லாதவன் நான், தொண்டுகள் செய்வதற்கு ஆற்றல் இல்லாதவன் யான், வியக்கத்தக்க அரும் செயலை செய்யாதவன் நான், மெய்யறிவோடு கூடிய தவம் ஒன்றும் செய்யாதவன் நான், நன்மையை நல்கும் ஜபம் எதுவும் செய்யாதவன் நான், சொர்க்க உலகத்தில் இடம்பெற தகுதி இல்லாதவன் யான், கரங்களால் ஒரு தானமும் கொடுத்தறியாதவன் யான், உன்னை நல்ல தமிழ் பாடலால் பாடுதற்கு ஏற்ற சொல்வன்மை இல்லாதவன் யான். இத்தகைய குறைபாடுகள் உள்ள அடியேன் உனது 2 திருவடிகளையும் அடைந்து நல்வினை தீவினை ஆகிய 2 வினைகளையும் தீர்த்து உயர்ந்த முக்தி நிலையை பெற்று உய்ய வேண்டும். தீய புத்தியே உடையவர்களாகிய அசுரர்களது வம்சமே அழியுமாறு போர் புரிந்த வேலனே, ஒளிபடைத்த இளம்பிறை சந்திரன், அருகம்புல், ருத்ராட்சம், வில்வ இதழ், கொன்றை மலர், கொக்கின் இறகு முதலியவற்றை விரிந்த சடைமுடியில் தரித்துக் கொண்டிருப்பவரும் ஆனந்த தாண்டவம் புரிபவருமான பரமசிவன் பெற்ற ஒப்பற்ற குமாரனே, பாலனே, குறையின்றி பயன் தரும் வயல்களில் முத்துக்கள் நிறைந்த பழனிமலையில் எழுந்தருளிய பெருமாளே என்று துதிக்கிறார். ஸ்ரீ அருணகிரி சுவாமிநாதர் திருவடிகளே சரணம்.